வணக்கம். கனை என்கின்ற ஒரு சொல்லாடலானது இன்றும் தமிழ் ஊர்களில் மிகுதியாக நீங்கள் செவி மடுக்கலாம். கனைக்காத மாடு கனைக்குது என்னன்னு போய் பாரு போன்ற சொல்லாடல். ஆனால் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சியின் வாயிலாக நமக்கு ஒரு விதமான தமிழ் கற்பிக்கப்படுகிறது. சத்தம் போடாத, சத்தமாக பேசாத, சத்தம் என்கின்ற சொல்லாடல். வடமொழியில் சப்தம் என்று கூறுவார்கள். அதனுடைய தமிழாக்கம்தான் இந்த சத்தம். அதே போல நாம் கணை என்று கூறுகின்றோம், ஏவுகணை, எறிகணை என்று கூறுகின்றோம். கணை என்பதற்கு அம்பு என்ற பொருளும் உண்டு. ஆங்கிலத்தில் வெர்ப் என்று அழைக்கின்றோம். அதாவது ஒரு செயலை குறிப்பதற்கு நிற்பது, நடப்பது, ஓடுவது, பறப்பது, குதிப்பது, நீந்துவது, உண்பது போன்ற ஏதாவது ஒரு செயலை குறிப்பதற்கு ஆங்கிலத்தில் வெர்ப் என்ற சொல்லால் அழைக்கின்றார்கள். தமிழை தவிர இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மொழிகளும் வடமொழி சொல்லான கிரியா என்ற சொல்லாடலை பயன்படுத்துகின்றார்கள் இந்த செயலை குறிப்பதற்கு. தமிழில் நாம் மட்டும்தான் அதை வினை என்ற சொல்லால் அழைக்கின்றோம். வினை அப்படின்னா ஒரு செயலை குறிப்பது. திணை விதைத்தவன் திணை அறுப்பான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான் என்பது ஒரு பழமொழி. அதே போன்று ஒரு அழகான திருக்குறளை இப்போ பார்க்கலாம். கணை கொடிது, யாழ் கோடு செவ்விது, ஆங்கன்ன வினைப்படு பாலார் கொளல். கணை, இந்த அம்பு காண்பதற்கு ஒரு நல்ல வடிவமைப்பை கொண்டிருக்கும். நேராக சீராக இருக்கும், வளைந்து நெளிந்து காணப்படாது. அதனுடைய முனையானது கூர்மையாக பட்டை தீட்டப்பட்டிருக்கும். அதனுடைய செயல் வினை அது ஒன்றன் உயிரை அழித்துவிடும், கொன்றுவிடும். அம்பு ஒரு கொலை கருவி, அதனால் அது கொடியது என்கிறார். யாழ் காண்பதற்கு வளைந்து காணப்படும். அதனுடைய கோடுகள், அதாவது தந்தி கருவிகளை மீட்டும் பொழுது தன்னுடைய செயலால் அது செவிக்கு நல்ல இனிமையை தருகிறது. ஆகவே யாழ் கோடு செவ்விது அப்படிங்கிறாரு. கணை கொடிது, யாழ் கோடு செவ்விது, ஆங்கன்ன வினைப்படு பாலார் கொளல். ஒருவனுடைய தோற்ற பொலிவை கொண்டு அவரை மதிப்பீடு செய்யக்கூடாது. அவருடைய செயலை உற்று நோக்கி அவரை மதிப்பீடு செய்ய வேண்டும் என்கின்றார். இந்த குறளானது கூழா ஒழுக்கம் என்கின்ற ஒரு தலைப்பின் கீழ் வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது பழங்காலத்தில் துறவியர் போற்றுதலுக்குரியவர், சிறப்பு மிகுந்தவர்களாக இருந்திருக்கின்றார்கள். துறவியர் என்பவர் தெளிந்த நீரோடை போன்றவர்கள். அதில் கல்லெறிந்து கலங்கம் உண்டாக்கக்கூடிய போலி துறவியரும் அக்காலத்தில் உண்டாயிருந்தார்கள். அவர்களை வள்ளுவர் வன்மையாக கண்டிக்கின்றார். துறவி என்பது முதலில் மனதில் மாசற்றவர்களாக, எல்லா பற்றுதலையும் துறந்து, விருப்பங்களையும் துறந்து காட்டிற்குள் சென்று வாழ்பவர்கள். அவர்களுடைய உயிருக்கு உறுதி கிடையாது. எந்த நேரத்திலும் எது வேண்டுமானாலும் நிகழலாம். கொடிய உயிரினங்கள் வாழக்கூடியதுதான் காடு. அத்தகைய உயர்வானவர்கள் போற்றுதலுக்கு உரியவர்கள். அவர்களை போன்று மக்களிடத்தில் போலியானவர்களும் மிகுந்திருந்ததை வள்ளுவர் கண்டிக்கின்றார். நெஞ்சின் துறவார் துறவி போல் வஞ்சித்து வாழ்வார் என்றும் கண்டிக்கின்றார். துறவி எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவருக்குடைய இலக்கணம் என்ன தெரியுமா? பற்றுக பற்று அற்றான் பற்றினை பற்று விடுவதற்குன்னு ஒரு குறள் உண்டு. பற்றுக பிடித்து கொள்க, பற்று அற்றான் பற்றினை, பற்றுகளையெல்லாம் அற்றவன் யார்? இறைவன். விருப்பு வெறுப்பு அற்றவன் இறைவன். அவனுடைய தாளை அடியை பற்றி கொள்க. ஏன் தெரியுமா? நம்மிடம் இருக்கக்கூடிய பற்றுகளை அறுப்பதற்கு. அது துறவியினுடைய முதல் இலக்கணம். மனதிற்குள்ளே மாசு அற்றவர்களாக எல்லாவற்றையும் துறந்து வாழ்வது
துறவியாக போவது என்பது எளிதல்ல, போற்றுதலுக்குரியது. அத்தகையோரை போன்று போலியானவர்களையும் அக்காலத்திலே கண்டு அவர் வன்மையாக கண்டிக்கின்றார். அது இன்றும் தொடரத்தானே செய்கின்றது. அன்று துறவியர் என்பவர் காட்டிற்குள் சென்று வாழ்ந்தார்கள். உணவின் மீது பற்று, உறவிடம் மீது பற்று, உயிர் மீது பற்று அற்றவர்கள்தான் இந்த துறவியர். ஆனால் இன்று காடுகளை சுற்றிலும் வேலி அமைத்து, வேலியை அரணாக கொண்டு அதனுள் ஆடம்பரமாக வாழ்பவர்களும் பலர் இருக்கின்றார்கள். ஒரு விழுக்காடு இன்றைய காலகட்டத்தில் நல்ல போற்றுதலுக்குரிய துறவியரும் உண்டு. ஆனால் அவர்களை அடையாளம் காண்பது அரிது. அன்றும் தொடர்ந்தது, இன்றும் அதனுடைய தொடர்ச்சி இருக்கின்றது. இந்த குறள் இன்றும் பொருந்துகின்றது. கணை கொடிது, யாழ் கோடு செவ்விது, ஆங்கன்ன வினைபடு பாலார் கொலல். எவ்வளவு ஒரு நுட்பமான கருத்தை இந்த குறள் கொண்டு இருக்கிறது. இன்றும் பொருந்தி வருகிறது. இந்த தொடர், இந்த குறள் உங்களுக்கு விருப்பமானதாக இருந்தால் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்க. முதல் முறையாக என்னுடைய சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.